சிரிப்போட வணக்கம் உறவுகள் சொல்லுங்க. முன்னாடியே சொல்லியாச்சு. கேமரா ஆன் பண்ணது முன்னாடியே அப்பா வந்து போன் அப்படி தூக்கியாச்சுனாலே வணக்கம் உறவுகளே அப்படின்றாங்க. உனக்கு இன்னைக்கு ஒண்ணு வாங்கி தர போறேன், அதை போய் பார்க்க போறேன், ஒழுங்கா இதுலாட்டியா வாங்கி கொடுப்பேன், சேட்டை வந்து வாங்கி தர மாட்டேன். என்னது அது வந்து உறவுகள் அங்க வந்து பார்க்கட்டும். அங்கதான் நம்ம இப்ப போறோம். ஆமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தம்ப்நெயில்ல தெரிஞ்சிடும். ஆமா, சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு இதுக்கு போறோம், சுட்டி மகளுக்கு ஒரு பெரிய பொருள் ஒன்று வாங்க போறோம். அது எப்படி வாங்கவா, எப்படி வாங்கலாம், என்ன ஏதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சுட்டி மகளுக்கு வாங்க வாங்க வேண்டாமா நீ சொல்லுங்க. அதுவும் ஏமா இப்ப இருக்கு வேண்டாமா, நம்மகிட்ட இருக்கும்ல, அது குட்டியா வேணுமா, அவளை மாதிரி குட்டியா கேக்கா. அது வந்து எப்படி வாங்கலாம்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. முதல்ல சுட்டி மகளுக்கு வாங்கவா வேண்டாமா, அது எப்படி வாங்கலாங்கிற கருத்தையும் கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, நிறைய பேர் வயசுக்குள்ள ஓட்டுறாங்க, பழக்கதான் செய்யறாங்க. அது லைசென்ஸ் எடுத்துக்கணுமா? ஆமா, அது ஓகே, நீ வரல பழக்கதானே செய்றோம், ஓட்டல இல்ல. சரி ரைட், சரி கிளம்புவோமா? வாங்க போய் பாப்போம். வாங்க போவோம். அப்பா எனக்கு உனக்கு இல்ல, அம்மா ஓட்டுவாங்க. அம்மா ஓட்டுவாங்க. நான் எனக்கு அக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து வாங்குறதே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கிடையாது, அம்மாக்கு தான் வாங்குறாங்க. அம்மாக்கு வந்து லைசென்ஸ் இருக்குடா. ஆனா அதனுடைய விருப்பம் வந்து சுட்டி மகளுடையது. சுட்டி மகளுக்கு வாங்க போலாமா? இருக்க அங்க பாருங்க, அங்க முன்னாடி போய் காமிக்குமா. ஹீரோ ஷோரூமுக்கு வந்திருக்கோம். 2 வீலர் எடுக்க போறோம். எனக்கு உனக்கு இல்ல, எனக்கு. அவளுக்கு ஏஜ் வந்தாதான் அவளுக்கு கொடுப்பேன். ஓட்டி பழகிக்கிடட்டும், அவளுக்கு ஏஜ் வந்தாதான் ஓட்டுவா. அப்படிதானே கவ்யா? எனக்கும் பெரியவளுக்கும் எடுக்க போறேன். டெஸ்ட் டிரைவா ஸ்டாண்ட் எடுத்து விடு. உனக்கு பேலன்ஸ் வருதா? உனக்கு பேலன்ஸ் வருதா அதை மட்டும் பாரு. ஓகேவா? ரெண்டு பேரும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அந்த வராங்க. ஓகேவா? ஓட்டி பழகிட்டா நல்லா. இன்னைக்கு இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணிட்டா. ஆக்சுவலி இது எடுக்கிறது வந்து எனக்கு தான், ஏன்னா நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன். நான் பெரியவளுக்கும் எனக்கும் தான். பெரியவளுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், எடுக்கணும். அவளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, 21. அவளுக்கு லைசன்ஸ் எடுக்கணும். உனக்கு வந்து 18 வயசுக்கு அப்புறம் நீ ஓட்டி பழகிக்கோ. வீட்டில் காம்பவுண்டுக்குள்ள ஓட்டி பழகிக்கோ. வெளியில கொண்டு போறதா இருந்தா அது தான். சரியா? ஓகே. பாட்டு படிக்கிறது இதை தவிர்த்துக்கோங்க. இப்போ என்னுடைய செக்ஷன் ட்ரெஸ் எடுக்க போறோம். எதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்? பாட்டு படிச்சதுக்கு தவிர்த்துக்கோங்க. வாங்க சேலம். இந்த வேற என்ன எடுப்பா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வேற என்ன எடுப்பா? இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு சுடிதார் எடுக்க வந்திருக்கோம். சுட்டி மகளுக்கு எனக்கு. என்ன ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷனுடைய சஸ்பென்ஸ் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், எதிர்பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி தான் முக்கியமாக ட்ரெஸ் எடுத்திருக்கேன். சேலை எடுத்திருக்கேன், இப்போ சுடிதார் எடுக்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி எங்களுக்கு தான் புதுசு எடுக்கணும். அது அவ்வளோ சரி ஐயா பாவம். அதாவது எங்களுக்கு வந்து ஒரு இலவச இணைப்பா இருக்கு. இலவச இணைப்பு சுட்டி மகள். சரி போட்டுருங்களே அப்படின்ட்டு. பார்த்தீங்களா உறவுகளே என் நிலைமை? வணக்கம் உறவுகளே. இப்போ காவியாளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். அவளுக்கு ட்ரெஸ் பார்த்துருக்கு. பாட்டு படிக்க கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க. காவியா திரும்ப, காவியா திரும்ப. அம்மா வச்சு பார்க்கலையா? காவியால் நச்சுன்னு இருக்க முறைக்கா. அதானே உனக்கு எடுத்து கொடுக்குறது இலவசம். இதில் பிகு போடக்கூடாது. ஆமாம், பாட்டு பண்ணி தவிர்த்துக்கோங்க. போயிட்டு வந்தாச்சு, கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. கம்பு பை குறைஞ்சிருச்சின்னு வருத்தப்பட்டேன். இல்லை, கம்பு பை வந்துருச்சு ரொம்ப. சரி, கம்பு பை இந்த பிக் ஷாப் ஜவுளிக்கடை பை வீட்டில் நிறைஞ்சிருந்தா தான் திருப்தியாக இருக்கு மனசு. அப்படியா? பெண்களை நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும். அதனால ஏதோ ஒரு ஆத்திரம் வந்து அதான உதவுது நம்மளுக்கு. அடிங்க கப்பு. இங்க பாருங்க, இதை பாருங்க, ஸ்பெஷல் என்னன்னு பாருங்க. இவங்களுக்கு மட்டன் பிரியாணி. இவ்வளவு கூட்டு வந்து இவளுக்கு ட்ரெஸ் வேற எடுத்து கொடுத்து லீவ் விட்டாலும் விட்டாங்க. செலவு உரி டென்ஷன். முதல்ல ஸ்கூல் வண்டி விடும். எப்படா இருக்கு மட்டன் பிரியாணி?
மட்டன் பிரியாணி வேணும்னா சரின்னு வர வழியில நான் அப்பா சொன்ன கடை நல்லா இருக்காப்பா. அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா கடையிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட மாட்டா அவ்வளவு நேரம். அது நிம்மதியா சாப்பிட முடியாது. ஏன்னா அப்பா எப்ப சாப்பிட மாட்டேன். சாப்பிட 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 நிம்மதியா சாப்பிட முடியாது. நான் இங்க சரி இப்போ காவியாவுக்கு வண்டி பார்த்துருக்கோம்ல, இந்த காம்பினேஷன் நம்ம காமிங்க. சர்பத்து, தயிர் வெங்காயம். எப்படி உட்காந்து பார்த்தீங்களா? தயிர் வெங்காயம் இல்ல, பிரியாணி. நான் சர்பத்து குடிக்க போறது இல்லையா? நீ இப்ப குடிக்கலையா? எனக்கு அப்பாவுக்கும் உனக்கும். சரி ரைட், நாங்க குடிச்சுக்கிறோம். இல்ல இந்த காம்பினேஷன் பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்கா? சரி நமக்கு அது தூரம். நாட்டுக்கு மோசமே அதுதானே. அந்த நாட்டுக்கு மோசமான கழுதையை தூர விடணும். இது வந்து வீட்டிலே நாங்க வந்து நன்னாரி வாங்கி லெமன் புளிஞ்சு வீட்டிலே சர்பத் போட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயில் காலம் வந்துச்சுன்னா நன்னாரி பாட்டில் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும், லெமன் வாங்கி வச்சுக்கணும், சப்ஜா விதை போடலாம். இப்போ ஊற போடல, இப்போ போட்டாலே இதாயிடும் தெரியுமா? அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஆகாது. அது வந்து நான் ஊறப்படணும். அது விதையா இருக்கு. சரி ஓகே, இடத்துல குடிப்போம். இப்போ போனோம். மெயினாக போனதுக்கு வந்து வண்டி ஒரு 2 வீலர் ஒன்று பார்க்க போகலான்னு போனோம். அதாவது 2 வீலர் வந்து இப்போ கட்டாயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான். ஏன்னா நானும் பிரியா அவங்களே அப்பாவையே எங்கனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியிருக்கு. நானும் பழகிட்டேன்னா என்னுடைய சொந்த வேலைக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிடுவேன். மெயினாக எனக்கு லைசன்ஸ் இருக்கு. ஓட்டத்தினு சொல்லி அந்த வண்டிக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சது ஓட்டையில் கை விட்டு போச்சு, பழக்கம் இல்லை. இப்போ வந்து வண்டி வாங்கினேன்னா நானும் ஓட்டிக்கிடுவேன், பிள்ளைங்களும் ஓட்டி பழகிக்கிடுவாங்க. பெரிய ஓட்டுவா வண்டி, ஏற்கனவே பெரிய நல்லா எடுப்பா. ஆனால் அவளுக்கு இந்த வண்டி வாங்கணும், அவளுக்கு தான் அவள் வச்சிருக்கிற வண்டி தான் வேணும்ட்டா. சரி ரைட்டு, அதான் அவள் இந்த வண்டியில் கையை வைக்கவே கூடாது. ஏன்னா 2 வண்டி வேணும் வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு வண்டி போய் கேட்டோம். இன்னைக்கு போய் விசாரிச்சிருக்கோம், ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. எனக்கு அந்த கலர் இல்ல, அந்த ஃபைனான்ஸ் எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைனான்ஸ் அது எப்படி சொல்றாங்க, நம்ம புக் பண்ணி ஆர்டர் பண்ண உடனே ஃபைனான்ஸ் தான் போட போறோம். வண்டி ரொக்க பரிசுக்கு இப்ப எங்க போக, காசுக்கு எங்க போக. ஆனா அந்த ஃபைனான்ஸ் நம்ம போட்டு புக் பண்ண அரை மணி நேரத்துல அவங்களுக்கு அமௌண்ட் ஏறிடுமா? அவங்க நம்ம புக் பண்ணி நேம கொடுத்து வண்டி இது ஓகேன்னு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஃபைனான்ஸ்க்கு அந்த இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ஃபார்மாலிட்டிஸ், ஐடி ப்ரூஃப்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கொடுத்தோம்னா கரெக்டா அரை மணி நேரத்துல அவங்களுக்கு ஸ்டோரூமுக்கு பணம், வண்டி ஃபைனான்ஸ் கார்டு போட்டுருவாங்க. நம்ம மாசம் மாசம் டியூ கட்டிக்கணும். அந்த மாதிரிதான் அது வந்து கேட்டுட்டு வந்திருக்கோம். சனிக்கிழமை எல்லாம் ஒரு நல்ல நாளை பார்த்து போய் அதை என்னன்னு பார்த்துட்டு அந்த ஃபினான்ஸ்க்கு தேவையான அந்த ப்ராப்பரான இதெல்லாம் கேட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஒரு வண்டி எடுத்து வரணும். சுட்டி மகளுக்கு பழக சொல்லி கொடுப்போம். அவளுக்கு 18 வயசுக்கு மேலே தான் வெளியில் எங்கேயும் ஓட்ட விடுவோம். அப்படி இடையிலலாம் ஓட்ட விட மாட்டோம். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இவளை வெளியில் போக சொல்லணும். அது வரைக்கும் உங்கடப்பெல்லாம் சுற்றிக்கிடுவா. உனக்கு லைசன்ஸ் இருக்கு? எனக்கு இருக்கு. நான் ஓட்டி பார்த்துப்பாங்க. ஆமாம், ஓட்டி பார்த்தா ஓட்டி பழகிருக்கா. ஏன்னா நானும் ஓட்டி பழகணும். வண்டி எடுத்துட்டோம்னா பிரச்சனை முடியுதுன்னு போனோம். ரைட், இப்போ மெயினாக போனது அதுக்கு தான். ஆனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எதுக்கு எடுத்துருக்கோம்னா எங்களுடைய கல்யாண நாள் வருது. கம்மிங் சண்டே மார்ச் 22 எங்களுக்கு கல்யாண நாள். முன்கூடியே சொல்லிட்டேன், அந்த வீடியோ வரும், தவறாமல் பாருங்கள். இந்த கல்யாண நாள் வந்து 22வது கல்யாண நாள் எங்களுக்கு ஸ்பெஷல். அதே போல் மார்ச் 22 ஓகேவா. இதில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 2வது கான்ஃபரன்ஸ், ஆரி ஒர்க்கருடைய கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு தான் நடக்குது. ஆமா, அன்னைக்கு நான் ஒரு ஜோனல் செக்ரட்டரியா அந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு அன்னைக்கு கல்யாண நாள். எப்படி மேட்சிங்கா வருது பாருங்க. மார்ச் 22 எங்களுக்கு கல்யாண நாள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 22வது கல்யாண நாள். 2வது தமிழ்நாட்டுல கான்ஃபரன்ஸ் நடக்குது. 4வது கான்ஃபரன்ஸ். ஆனா தமிழ்நாட்டுல நடத்துறது இது 2வது கான்ஃபரன்ஸ். ஆரி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன்ல இருந்து பண்றோம். நான் ஜோனல் செக்ரட்டரியா ஒரு நல்ல ஒரு பீக்ல போய் நிக்க போறேன். சூப்பரா நிறைய பேரை வந்து அங்க பாப்பீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வருவாங்க. சவுத் ஜோனல் செக்ரட்டரி நானு. நாங்க குடிங்க ஒரு சிப் குடிச்சுக்குவா. அதெல்லாம் தர மாட்டேன். அதுக்கப்புறம் நீ மட்டன் சாப்பிட தர மாட்டேன், நான் பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடுவோம். அதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன். சாரி ஒன்று, அதே பழைய சாரி எல்லாரும் குரூப் சாரி கட்டணும். சரி, அப்போ அந்த கலர் சேம் கலர்ல எல்லாரும் கட்டிக்கணும்னு சொல்லி ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டோம். பாசிப்பயிர் கலர் கிரீன்ல வந்து மாந்தளூர் கலர், அதுல வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஆனா என்கிட்ட புது பழைய சாரி இருக்கு. கல்யாண நாள் அதுமா புது சாரி கட்டாம இருந்தா எப்படி அப்படின்னா ஒரு சாரி எடுத்துட்டேன். ஈவினிங் நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டேன். போதுமா, எடுத்தாச்சு. அந்த வீடியோ தவறாம பாருங்க. வெள்ளிக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும். வெள்ளிக்கிழமை வந்து மெயினாக வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அது வந்து ஆரி ஒர்க் ஃபெடரேஷன்ல இருந்து பண்றோம். நாங்களும் சேர்ந்து பண்றோம். நம்மளுடைய அரங்கன் ஃபேமிலி சேர்ந்து பண்ணுது. சரியா, ஆரி ஒர்க் ஃபெடரேஷன் பிளஸ் அரங்கன் ஃபேமிலி 2 சேர்ந்து ஒரே நாள். ஏன்னா நம்ம கல்யாண நாள் கிட்ட இருக்கிறதுனால அவங்க சார் சொன்னதையும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம கல்யாண நாள் அதுவுமா இது பண்ண போறோம். அதையும் பாருங்க, அந்த வீடியோ வரும்.
என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்கும் இருக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல நல்ல வீடியோ. இன்னும் மலேசியா இருக்கு, வெளிநாடு மலேசியாவும் உடைச்சிட்டீங்களே, சஸ்பென்ஸ் பண்ணாங்க. வெளிநாடு இருக்கு. ஓகே சொல்லிட்டாங்க, ஒண்ணும் இல்ல. மலேசியா போறேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டா 3வது இடத்துல பெர்சன்டேஜ்ல என்னோட யூடியூப் சேனல்ல வாட்ச் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா, செகண்ட் ஸ்ரீலங்கா, 3rd பெர்சன்டேஜ்ல இருக்கிறது மலேசியா தான் இருக்கு. என்ன கவியா? மலேசியா வந்து 0.8% 0.6% எனக்கு நம்மளோட சேனல்ல பார்க்காங்க. ஓகேவா? மலேசியா போறேன். மலேசியால இருக்கிற நண்பர்கள் என்னைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்க வந்து நம்ம சந்திப்போம், நம்ம உறவுகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிடுவோம். மலேசியா வெளிநாடு போற ஈவெண்ட் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு, தவறாம பாருங்க. ஒரு செகண்ட்ல ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும் அது. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நமக்கு தகவல் ரெடி ஆயிடுச்சா? குக்கர்ல வச்சுட்டேன். எனக்கு உரைக்குது. பை. சரி, பாய்.